ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு பார்க்கின்சன் டிசீஸ்ன்றதை பற்றி சொல்ல போகிறேன். பார்க்கின்சன்னா என்னன்னா, நவடேஸ் நிறைய பேர் ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நல்லா வாழும்போது என்ன ஆகும், ஓல்ட் ஏஜில் அந்த டோப்பமின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஒரு கெமிக்கல், ஒரு ஹாப்பி ஹார்மோன் பிரெயினில் செக்ரீட் ஆகிறது குறைஞ்சிடுது. அந்த குறையிற இண்டிவிஜுவலுக்கு என்ன ஆகும்னாக்கா, கையெல்லாம் ஒரே நடுக்கம் வரும். அவங்களால சும்மா வைக்கும் போதே கை நடுங்கும், எதுவும் பொருள் தொட வேண்டியதில்லை. அப்புறம் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப்னஸ் ஆகி நடக்கும்போது அப்படியே ஜர்க்கு மாதிரி ஆகும். அப்படி தள்ளி விட்டிங்கன்னா வேகமாக போய் எல்லாம் முட்டிக்கு தான் நிற்பாங்க, ரைட்டா? அண்ட் அவங்க டல்லாக இருப்பாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. நம்ம எதாவது சிரித்தோம் சந்தோஷமாக இருந்தோம்னாலும் அவங்களுக்கு சிரிக்க தெரியாது. ஒரு மாதிரி ஒரே பொசிஷனில் டல்லாக இருப்பாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஓல்டேஜில் வந்ததுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பார்க்கின்சன்ஸ். அதுக்கு இப்போ நிறைய நல்ல மெடிசின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது இல்லாமல் சில டைப் ஆஃப் ஃபுட்டும் கொடுக்கணும். பனானா, அதாவது வாழைப்பழம் ரொம்ப நல்லது. அந்த இதோட டைரசின் ஒரு இது கெமிக்கல் இருக்கு. அது டோப்பமின் ரிலீஸுக்கு மூல காரணமாக இருக்குது. அதனால வாழைப்பழம் நல்லா கொடுக்கலாம், நட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், கீரைகள் கொடுக்கலாம், ரைட்டா? சன்லைட், சூரிய வெளிச்சம் இருக்கணும். அண்ட் சால்மன் ஃபிஷ் கொடுக்கலாம், ஃபிஷ் லிவர் ஆயில் கொடுக்கலாம். இதெல்லாமே அந்த ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணும், ரைட்டுங்களா? ஸோ அது இல்லாமல் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆல்சைமர்ஸ் டிசீஸ்லேருந்து இட் கேன் பி ரிவர்சிபிள். ஓகேங்களா?